السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أريد أن أخالفكم إلى ما أنهاكم عنه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم: خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நம் வாழ்க்கையில் ஏராளமான நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். நிறைய அருள் கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான். நமக்கு வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையின் மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். ரிசுக்கை தந்திருக்கிறான். உணவை கொடுத்திருக்கிறான். நீரை தந்திருக்கிறான். குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான். இப்படி நிறைய அல்லாஹு தஆலா நமக்கு அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த அருள் கொடைகளில் ஒவ்வொருவரும் 3 விஷயங்களை கட்டாயமாக செய்தாக வேண்டும். ஒன்று, அந்த நிஅமத்திற்காக அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இரண்டாவது, தந்த நிஅமத்திற்கு ஷுக்ர் செய்யணும். ரெண்டாவது, அந்த நிஅமத்திற்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை நாம் பேண வேண்டும். மூன்றாவது, அந்த நிஅமத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இது ஒவ்வொரு நிஅமத்திற்கும் பொருந்தும். அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான். பொருளாதாரத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். ஷுக்ர் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த பொருளாதாரத்தில் மென்மேலும் பரக்கத்துகளை ஏற்படுத்தி தருவான். எந்த நிஅமத்திற்கு ஷுக்ர் செய்யப்படுகிறதோ அந்த நிஅமத்து நமக்கு நம்மிடமிருந்து விலகாமல் பாதுகாக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, அது இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். இப்போ முதல்ல ஷுக்ர் செய்யணும். ரெண்டாவது, அந்த பொருளாதாரத்திற்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், கடமைகள், உரிமைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2 விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது வரக்கூடிய வழி, ரெண்டாவது நம்மிடமிருந்து போகக்கூடிய பாதை. ரெண்டுலுமே கவனமாக இருக்கணும். வரக்கூடிய வழி அப்படின்னு சொன்னால் சம்பாதிக்கக்கூடிய முறை, அது ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும். இங்கிருந்து செல்லக்கூடிய வழி அப்படின்னு சொன்னால் நாம் எந்த வழிகளில் அதை செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இஸ்லாம் அனுமதித்த காரியங்களில் மட்டுமே அந்த பொருளாதாரத்தை நம்ம செலவழிக்கணும். ஹராமான விஷயங்களில், மார்க்கம் தடுத்த விஷயங்களில், ஆடம்பரமான விஷயங்களில், அனாவசியமான விஷயங்களில், வீண் விரயங்களில் பொருளாதாரத்தை நம்ம செலவு பண்ணக்கூடாது.
அப்போ பொருளாதாரத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் கவனம் செலுத்தணும். இது ரெண்டாவது. முதல்ல சுக்குர் செய்யணும், நன்றி செலுத்தணும். ரெண்டாவது அந்த பொருளாதாரத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் பேணணும். மூன்றாவது அந்த பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்கணும். இது ஒவ்வொரு நியமத்துக்களிலும் இந்த மூன்று விஷயம் அவசியமானது. இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களிலெல்லாம் மிக உயர்ந்த, அதற்கு ஈடாக இன்னொரு நியமத் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய நியமத் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய குழந்தை செல்வங்கள். அல்லாஹ் நமக்கு குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறான். அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு முதல்ல நாம் சுக்குர் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துவதால் அந்த நியமத்து, குழந்தை என்ற நியமத்து நம்மிடமிருந்து விலகாமல் நம்மோடு இருக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் அந்த குழந்தையை பாதுகாப்பான். அந்த குழந்தையில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்துருவான். குழந்தைகள் இருந்தால் மட்டும் போதாது, அந்த குழந்தைகள் விஷயத்தில் நமக்கு பரக்கத்து கிடைக்கணும். அந்த குழந்தையை கொண்டு நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படும், அந்த குழந்தையை கொண்டு நமக்கு மகிழ்ச்சி ஏற்படணும், நம் வாழ்க்கையில் நமக்கு ஹைரான விஷயங்கள் நடக்கணும். நாம் விரும்பாத ஒரு குழந்தை, இந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறந்து தொலைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய முசீபத்தை அமைஞ்சிரும். நம்ம குழந்தைகள் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அப்போ அந்த குழந்தைகள் விஷயத்தில் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுது அந்த குழந்தைகளை அல்லாஹ் பரக்கத்தானதாக ஆக்கிடுவான். ரெண்டாவது, அந்த குழந்தைகள் விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய ஹக்குகளை, கடமைகளை, உரிமைகளை பேண வேண்டும். மூன்றாவது, அந்த குழந்தைகளை சரியான முறையில் பாதுகாக்கணும். பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துட்டான். கொடுத்த அந்த நியமத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? அந்த குழந்தையை பாதுகாக்கணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைய சரியான முறையில் வளர்த்து உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. இந்த குழந்தை வளர்ப்பை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் அது எவ்வளோ பேசினாலும் அது தேவையான விஷயமாகத்தான் இப்போ இருக்குது. ஏன்னா குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் நாம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். அது எப்படி குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதோ அந்த முறையில் நாம் வளர்க்குறது இல்லை. எந்தெந்த விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை கொடுக்கறது இல்லை. எதிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறதோ அதிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது இல்லை. சுருக்கமாக குழந்தைகளை வளர்க்க வேண்டிய முறை நமக்கு தெரிகிறதே இல்லை. இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் அதை செய்வதற்கு யார் தகுதியோ, யாரால் அதை சரியாக செய்ய முடியுமோ அவங்க கையில் தான் அந்த விஷயத்தை நம்ம ஒப்படைப்போம் இல்லையா? ஒரு விஷயத்தை யாரால் அதை கரெக்டாக செய்ய முடியுமோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்போம், அவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை நாம் கையில் கொடுப்போம். உதாரணமாக ஒரு நல்ல துணி எடுத்தோம், ஜவுளிக்கல்லில் போய் நமக்கு பிடித்தமான ஒரு துணி எடுத்துட்டோம். என்ன கலர் பிடிக்குமோ, எந்த வெரைட்டியில் நமக்கு துணி வேணுமோ, எந்த மாதிரியான துணி வேணுமோ அந்த மாதிரி துணி வாங்கிட்டு தைக்கிறதுக்காக வாங்கியிருப்போம். யார்கிட்ட கொண்டு கொடுப்போம்? நல்ல நாம் கேட்குற மாதிரி, நாம் எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டான முறையில் ஸ்டிச்சிங் யார் கரெக்டாக செய்வாங்களோ அவங்க கையில் தான் போய் கொடுப்போம். ஏருக்கு மாற ஒருத்தன் தைக்கிறான், அப்போ தான் தையல் பழகிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட கொண்டு போய் துணியை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு அவன் லாய்க்கு இல்லை, துணியை வீணடிச்சிடுவான். அப்போ சரியான ஆள்கிட்ட கொண்டு போய் தான் துணியை கொடுப்போம். அதே மாதிரி ஒரு தேவையான எல்லா மளிகை சாமான்களையும் வாங்கி, சமையலுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு யார்கிட்ட கொண்டு போய் அந்த சமைக்கிற பொறுப்பு கொடுப்போம்? யார் கரெக்டான முறையில் அந்த சமையலை பதமாக நமக்கு சமைச்சு கொடுப்பாங்களோ, டேஸ்ட்டாக கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம கொடுப்போம். யார்கிட்டையாவது ஒருத்தனை கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சமையலை வீணடிச்சிடுவாங்க, சோத்தை குலைச்சிருவாங்க, அல்லது சோத்தை அரிசி ஆக்கி தந்துடுவாங்க. அப்போ கரெக்டான முறையில் யார் கரெக்டாக செய்வாங்களோ அவங்கள்ட்ட தான் அந்த பொறுப்பை கொடுப்போம். ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் நல்ல குவாலிட்டியான செங்கல், சிமெண்ட்டு, அப்புறம் ஜல்லி எல்லாத்தையும் வாங்கி யார் கரெக்டான முறையில் அந்த வீடை தரமாக கட்டி தருவார்களோ அந்த மாதிரி இன்ஜினியர்கிட்ட போய் தான் அந்த பொறுப்பை நாம் கொடுப்போம். தாவரங்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் யார் சரியாக பாதுகாப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தோட்ட வேலையை நாம் கொடுப்போம். தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை யாருக்கு கொடுப்போம்னா அந்த வேலை யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். எல்லார்ட்டையுமே கொடுத்துட மாட்டோம். உடம்பு சரியில்லை, யார்கிட்ட போவோம்? யார்கிட்ட போனால் நமக்கு குணம் கிடைக்குமோ, யார் சரியான முறையில் சிகிச்சை பண்ணுவாங்களோ, யாருக்கு சிகிச்சை பண்ண தெரியுமோ அந்த மாதிரியான டாக்டர்கிட்ட தான் போவோம். அறகுறையாக இருக்கக்கூடிய, ஒழுங்காக படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட போய் நான் நிற்ப மாட்டோம்.
அப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அது யார் செய்வாங்களோ, யாருக்கு அந்த தகுதியும் திறமையும் நிச்சயமும் இருக்கிறதோ அவங்கள்ட்ட தான் அந்த காரியத்தை நாம் ஒப்படைப்போம். இப்போ அல்லாஹ் நமக்கு குழந்தையை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் நமக்கு குழந்தை செல்வத்தை வழங்கி இருக்கிறான். அந்த குழந்தை செல்வத்தை வளர்க்கக்கூடிய திறமை நமக்கு இருக்குதா? எப்படி வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறதோ அந்த முறையில் வளர்ப்பதற்கான அறிவு, தெளிவு, விளக்கம், புரிதல் நமக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம கொடுக்குறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு குழந்தைய நமக்கு செலக்ட் பண்ணி, இவருக்கு ஆண் குழந்தை கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இவருக்கு பொம்பளை குழந்தை கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இவருக்கு ஒரு குழந்தை சரியாக இருக்கும், இவருக்கு 2 குழந்தையை கொடுக்கலாம், இவருக்கு 3 குழந்தையை கொடுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்? ஆனால் அந்த வளர்க்கக்கூடிய முறை, பக்குவம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமான பெற்றோர்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரியான முறையில் வளர்க்க தெரியாத, குழந்தை வளர்ப்புனாவே என்னன்னு தெரியாத பெற்றோர்கள் தான் இன்னைக்கு அதிகம். அல்லாஹ் தஆலா அப்படி இருந்து குழந்தைய கொடுத்துட்ருக்குறான். சில ஸ்கூலில் சிபிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அட்மிஷன் போட போகும்பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் அட்மிஷன் கொடுத்துட மாட்டான். முதல்ல என்ன செய்வான் தெரியுமா? அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணுவான். அது குழந்தை அந்த கிளாஸுக்கு தகுதியா அப்படின்னு பார்ப்பான். 2வது, அந்த குடும்பத்தில் அந்த ஃபீஸ் அவங்களால கட்ட முடியுமா அப்படின்னு அவன் பார்ப்பான். 3வது என்ன பார்ப்பான் முக்கியமாக அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்களான்னு பார்ப்பான். குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு நாலேஜ் இருக்குதா, குவாலிஃபிகேஷன் இருக்குதா, அவங்க வீட்டில் தம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான தகுதி உடையவங்களா இருக்கிறாங்களான்னு பார்ப்பான். இருந்தால் தான் அங்கே அட்மிஷனே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. குழந்தைங்க பெற்றவங்க படிக்கலை அப்படின்னு சொன்னால் சில ஸ்கூலில் குழந்தைகளுக்கு அட்மிஷனே கிடைக்காது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை வளர்க்க தெரியுமோ அவங்களுக்கு தான் நான் குழந்தை கொடுப்பேன் நல்லா முடிவெடுத்துட்டான்னு வைங்களேன், யாருக்குமே குழந்தை கிடைக்காது. ஏன்னா யாருமே குழந்தையை சரியான முறையில் வளர்ப்பதற்குரிய தகுதி யார்ட்டையுமே இல்லை. அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். கரெக்டான முறையில் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களோ அந்த முறையில் கரெக்டாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக இன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் டிகிரி படிச்சிருக்கிறோம், எல்லாம் உலக நாலேஜும் தெரியுது, எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குது, ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது, ஒரு சமுதாயத்தை கட்டி காக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்குது. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஆலோசனை சொல்லக்கூடிய தகுந்த அந்த தீர்வுகளை வழங்கக்கூடிய திறமை நமக்கு இருக்குது. ஆனால் குழந்தை வளர்க்கக்கூடிய பக்குவம் இருக்குதானா? இல்லை. முக்காவாசி பெற்றோர்கள், ஏன் 99% பெற்றோர்கள் இதில் பலவீனமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும், குழந்தை என்பவர்கள் அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்த அமானிதங்கள். அல்லாஹ் நமக்கு அமானிதமாக குழந்தையை கொடுத்துருக்குறான். ஒருத்தர் நம்ம கையில் ஒரு பொருளை கொடுத்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பழுதுபடாமல், அழுக்குப்படாமல், தூசிப்படாமல் கரெக்டாக பாதுகாத்து அவர் எப்படி கொடுத்தாரோ அதை அப்படி திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அமானிதத்தை பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு பொருள். அல்லாஹ் நம்ம கையில் குழந்தை அமானிதமாக கொடுத்துருக்குறான். அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படி திருப்பி அவன் கையில் ஒப்படைக்கணும். அல்லாஹ் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தான்? பியூராக கொடுத்தான். குழந்தை நம்ம கையில் கொடுக்கும் பொழுது பியூராக இருந்துச்சு, ஒரு பாவம் அறியாமல் இருந்துச்சு. குற்றனாவே என்னன்னு தெரியாது, தப்புனாவே என்னன்னு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாம் என்ற அடிப்படையில் தான் பிறக்கிறது. அது எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அது ஒரு காஃபிருடைய குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, பிறக்கும் பொழுது முஸ்லீமாக தான் பிறக்குது. ஃபைன் அபவாகு யு ஹவ்விதானிகி அவ் யு நஸ்திரானிகி அவ் யு மஜ்ஜிசானிகி. அவங்களுடைய பெற்றோர்கள் தான் ஒன்றும் யூதர்களாக மாற்றிடுறாங்க, அல்லது நசாராக்களாக மாற்றிடுறாங்க, அல்லது சிலை வணங்கக்கூடிய அல்லது நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக பெற்றவங்க மாற்றிடுறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பிறக்கும் பொழுது இஸ்லாத்தில் தான் பிறக்குது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லீமாகத்தான் இந்த தரையை தொடுகிறது, பெற்றவர்கள் மாற்றி விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறக்கும்போது பியூரா பிறக்குதா இல்லையா? அல்ல நம்ம கையில் கொடுக்கும்போது பரிசுத்தமான நிலையில குழந்தையை கொடுக்குறான். திருப்பி அவங்ககிட்ட ஒப்படைக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்? அதே மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? பாவம் செய்யாத, நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய, நல்ல பரிசுத்தமான, இறையச்சமுள்ள, ஒழுக்கமுள்ள, பேணுதல் உள்ள நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர்த்து அவங்க கையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதா இல்லையா? அப்படி கொடுத்தா தான் அமானிதத்தை சரியாக பேணுனவங்களாக நாம் கருதப்படுவோம். அப்போ அமானிதம் என்பதை முதல்ல நாம் விளங்கிக்கணும்.
குழந்தைகள் விஷயத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். நாம் விசாரிக்கப்படுவோம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை குறித்து அவன் அல்லாஹ்விடத்தில் அவன் கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுடைய குடும்பத்தார் விஷயத்தில் அவன் கேள்வி கேட்கப்படுவான். ஒரு பெண்ணை பொறுத்தவரை வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர் பொறுப்புதாரி. அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், கணவனுடைய கண்ணியமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த பெண் பொறுப்புதாரி. ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு அந்த பெண் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறோம். பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைங்க செய்யணும், பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெற்றவங்க செய்யணும். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. இப்போது ஒருத்தர் அல்லாட்ட போய் நிற்கிறாரு. அவருக்கு பெற்றவங்களும் இருந்தாங்க, பிள்ளைங்களும் இருந்தாங்க. எதை குறித்து முதல்ல அவர் கேள்வி கேட்கப்படுவார்? உன் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முதல்ல செஞ்சியா? அதையும் அல்லாஹ் கேட்பான். உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீ செஞ்சியா? அதையும் அல்லாஹ் கேட்பான். ஆனால் எது ஃபஸ்ட்டு, எது முதல் கேள்வி அப்படின்னா, பிள்ளைகள் விஷயத்தில் நீ என்ன எப்படி நடந்துக்கிட்ட, உன் பிள்ளை எப்படி வளர்த்த, உன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்தியா, அவனை சரியான பாதையில் கொண்டு வந்தியா, அவனுக்கு தீனை கொடுத்தியா, குரானை கொடுத்தியா, ரசூலுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தியா, அவனுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கொடுத்தியா அப்படின்னு முதல்ல தன்னுடைய குழந்தைகள் விஷயத்தில் தான் ஒரு மனிதன் கேள்வி கேட்கப்படுவான். 2வது தான் பெற்றோர்கள் விஷயத்தில். மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதல்ல குழந்தைகள் விஷயத்தை தான் ஒருத்தர் கேள்வி கேட்கப்படுவார். அதுக்கு பிறகு தான் பெற்றோர்கள் விஷயம். அப்போ பெற்றோர்கள் எவ்வளவு கவனத்தோடு குழந்தைகளை கையாள வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். குழந்தைகளை வளர்க்குற விஷயத்தில் இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதலை கொடுக்குது, நிறைய விஷயத்தை சொல்லித்தருது. இப்படிலாம் செய்யுங்க, அப்படிலாம் செய்யுங்க அப்படின்ட்டு. அதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எல்லாத்தையும் சொல்லலை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயம்தான் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு பெற்றவர்களும் செய்துவிட்டால் குழந்தைகள் விஷயத்தில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்க எப்படி வளர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்துடுவாங்க. அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் விரும்புகிற மாதிரியான குழந்தைகளாக அவர்களை நாம் உருவாக்க முடியும். அந்த ஒரு விஷயம் நமக்கு செய்யணும். இன்றைக்கி எல்லாருக்குமே குழந்தைங்க நல்லவங்களாக இருக்கணும், நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல செயல்பாடுகள் அந்த குழந்தைகள்கிட்ட வரணும், பெரியவங்களை மதிக்கணும், சின்னவங்கள் மீது இரக்கம் காட்டணும், ஆசிரியர்களை மதிக்கணும், பெற்றவங்களை மதிக்கணும், நல்ல தொழுகை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், கெட்ட பழக்க வழக்கம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில் நாம் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். யாருக்காவது அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குதா? எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எதை நம் குழந்தைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்மகிட்ட முதல்ல வரணும். எதெல்லாம் எப்படிலாம் நம்ம குழந்தைகள் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அப்படிலாம் முதல்ல நாம் இருக்கணும். குழந்தைங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? நாம் பொய் சொல்லக்கூடாது. குழந்தைங்க தொழுகணும்னு நினைக்கிறோமா? நாம் தொழுகணும். குழந்தைங்க பெற்றவங்களை மதிக்கணும்னு நினைக்கிறோமா? நம்ம பெற்றவங்களை மதிக்கணும். குழந்தைங்க பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் நம்ம ஆசைப்படுறோமா? அந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு நினைக்கிறோமா? நாம் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தணும். வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கக்கூடாது, செல்லு நோண்டக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோமா? நாம் நோண்டாமல் இருக்கணும். எதை நம் பிள்ளைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்குறோமோ அப்படி நம்ம பெற்றவங்க இருக்கணும். பசங்களாம் சிரிக்கிறானோ, என்னென்னா சொல்கிற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறானு போல தெரியுது. எல்லாரும் மூஞ்சிலையும் சிரிப்பு வருது. பெற்றவங்க தம் பிள்ளைகள் விஷயத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அப்படியெல்லாம் அவங்க முதல்ல இருக்கணும். என் பிள்ளை நல்ல வார்த்தை மட்டும் தான் பேசணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? பெற்றவங்க கெட்ட வார்த்தை பேசவே கூடாது, நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும். என் குழந்தைங்க யார்கிட்டையும் சண்டை பிடிக்கக்கூடாது அப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் சண்டை பிடிக்காமல் இருங்க, கணவன் மனைவி சண்டை பிடிக்காமல் இருக்கிறீங்க, நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா குழந்தைங்க ஒழுக்கமாக இருக்கும். இன்றைக்கி நாம் பண்ணுற தப்பு என்னன்னா, என் பிள்ளை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நாம அந்த மாதிரிலாம் நாம் இருக்கிறதே கிடையாது. நாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், ஆனால் குழந்தைகள் டிவி பார்த்துட்டே இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாம் உட்காந்து செல்லை நோண்டிக்கிட்டே இருப்போம், என் குழந்தை செல்லை விட்டு செல்லை கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நாம் கவலைப்படுவோம்.
நாம் பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம், குழந்தைக்கு ஒரே பொய் சொல்ல சத்து அப்படி நாம் சொல்லுவோம். எப்படி அது பொய் சொல்லாமல் இருக்கும்? எப்படி டிவி பார்க்காம இருக்கும்? எப்படி செல்லு நோண்டாமல் இருக்கும்? எப்படி கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கும்? நீங்கள் கெட்ட வார்த்தை பேசும்பொழுது குழந்தைங்க அதை பார்த்து தான் வளருது. எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று பிள்ளைகள் விஷயத்தில் நாம் ஆசைப்படுகிறோமோ அப்படிலாம் முதல்ல நாம் இருக்காத வரை குழந்தைகளிடத்தில் அதை எதிர்பார்க்கவே முடியாது. அது நிச்சயம், சத்தியம். என் குழந்தை நல்ல சாலிகான குழந்தையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாம் முதல்ல அப்படி மாறிடணும். என் குழந்தை வீட்டில் உட்காந்து குரான் ஓதுன்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் முதல்ல குரானை திறந்து வச்சு ஓதுங்க. உங்கள் பிள்ளைங்க தானாக ஓதும். என் பிள்ளை ஐவேளை தொழுக நினைக்கிறீங்களா? நீங்கள் உட்காந்து தொழுவுங்க. நீங்கள் தொழுதீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக தொழுவும். நீங்கள் தொழுகலையா அப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெற்றோர்களை பார்த்து தான் ஒரு குழந்தை வளருகிறது. பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தைக்கு முதல் ரோல் மாடல். பெற்றோர்களின் நிழலாக, பெற்றோர்களின் மறுபிம்பமாக, பிரதிபலிப்பாகத்தான் குழந்தைகள் இருக்கிறது. பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் நிழல் விழும். ஒரு ஆள் எவ்வளோ சைஸில் இருக்கிறா அதுக்கு தகுந்தபடி நிழல் விழும். குட்டையாக இருந்தால் குட்டையாக நிழல் விழும், உயரமாக இருந்தால் உயரமாக நிழல் விழும். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம் நிழலாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வருவார்கள் அப்படிங்கிறத நாம் முதல்ல விளங்கிக்கணும். நாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க அந்த மாதிரி வரவே மாட்டாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. எவ்வளவுதான் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும், உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசினாலும் அது உள்ளத்தில் என்ன ஏற்படும் தெரியுமா? ஆமாம், நீங்களே செய்கிறதில்ல, நாங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ உள்ள பசங்களாம், சின்ன சின்ன பசங்க கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க. முன்னாடிலாம் ரொம்ப பேக்குகளாக இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட். 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக, அவ்வளோ நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நமக்கு புரியாத விஷயம் அவனுக்கு புரியுது. அதனால் ஈஸியாக ஒரு விஷயத்தை கேட்ச் பண்ணிடுவானோ, அழகாக சொல்லிடுவானோ. நீங்கள் ஒழுங்காக தொழுவுறதில்லை, என்ன மட்டும் தொழுவ சொல்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அத்தாவிட்ட என்ன பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கேட்பான். கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறாங்க. அதனால் பெற்றவர்கள் சரியாக இருக்க வேண்டும். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. எது நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத வரை குழந்தைகள் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது அது வாழ்க்கைக்கு சரிபட்டு வராது, நடைமுறைக்கு சாத்தியப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் அத்தனை விஷயத்திற்கும் முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரி அவங்க தான். முன்மாதிரின்னு சொல்லிட்டான். எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி செய்ய நினைக்கிறீங்களோ பெருமானாரை பாருங்கள், ரசூலுல்லாவை பாருங்கள், உங்களை அந்த விஷயத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் முன்மாதிரி வழிகாட்டி அவர்கள் தான். எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னு சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி தந்ததோடு நிற்கலை, அதை செய்தும் காட்டினார்கள். அதனால்தான் இன்றைக்கு சமூகம் பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறது. அவனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய வார்த்தைகளை மதிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் பெருமானாரை அத்தனை பேரும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம். சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க, எதை செய்வார்களோ அதை சொன்னார்கள். அதனால் அவர்களை இன்றைக்கு வழிகாட்டிகளாக, முன்மாதிரிகளாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அத்தனை நபிமார்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ் அப்படித்தான் கட்டளையிட்டான். நீங்கள் எதை ஏவுறீங்களோ முதல்ல நீங்கள் செய்யணும், எதை தடுக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யவே கூடாது. ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செஞ்சிருக்கிறான் நபிமார்களுடைய வார்த்தைகளை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உமிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன். முஸ்லிம்களில் ஒருவராக, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களில் ஒருவராக முதல்ல நான் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் முஸ்லீம்களாக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் முதல்ல முஸ்லீமாக இருக்கிறேன், அல்லாஹ் ரசூலுக்கு அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அத்தனை பேரையும் இஸ்லாத்திற்கு அழைச்சாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு. எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் உங்களை தடுக்கிறேனோ அதை முதல் நான் செய்ய மாட்டேன். சிறுக்கு வைக்கக்கூடாதுன்னு தடுக்கிறேன், அந்த பக்கம் நான் போயிடவே மாட்டேன். குஃப்ரில் போயிடக்கூடாதுன்னு தடுக்கிறேன், அந்த பக்கம் நான் போயிடவே மாட்டேன். பொருளாதாரத்தில் சரியாக நடக்கணும்னு நான் சொல்கிறேன், முதல்ல அதில் நான் கரெக்டாக இருப்பேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹு தஆலா சொல்லும்படி சொன்னான்.
அப்போ ரசூல்மார்கள் நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் முதல்ல தன்னை குறித்து நான் சரியாக இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு பிரகடனப்படுத்தி விட்டு தான் மக்களை அதன் பக்கம் அழைத்தார்கள். இன்றைக்கு பல பேர்கிட்ட அந்த தன்மைகள் இல்லை, பல பேர்கிட்ட அந்த தன்மை இல்லை. வட்டியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மைக்கு போட்டு பேசுவாங்க. ஆனால் அவன் என்ன செய்வான், வட்டியில் தான் மூழ்கிட்டு இருப்பான். அவன் வட்டியில் தான் மூழ்கிட்டு இருப்பான். மது இல்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும், மது இல்லாத நாட்டை கொண்டு வர வேண்டும் அப்படிங்குவான். அவன் வீட்டிலே பார் வச்சிருப்பான், வீட்டிலே பார் வச்சிருப்பான். சிறந்த குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு மைக்கில் கத்துவான். ஆனால் அவன் பொண்டாட்டி காரி துப்புவான், இவன்லாம் ஒரு கணவனா அப்படின்ட்டு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்க. அதனால் இன்றைக்கு அவர்களை மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வட்டியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி அவர்களுடைய அந்த ஹஜ்ஜினுடைய உரையில் சொன்னார்கள், இத்தோடு வட்டி குறித்த அனைத்தும் அது நீக்கப்படுகிறது, ரத்து செய்யப்படுகிறது, அது குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இனிமேல் யாரும் வட்டி வாங்கக்கூடாது. வட்டிக்கு பொருளாதாரம் காசு பணம் வர வேண்டி இருந்துச்சுன்னா அதை முதல்ல ரத்து பண்ணிடணும் அப்படின்னு சொன்னதோட முதல்ல தன் குடும்பத்திலிருந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. குடும்பத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. என்னுடைய சிறிய தந்தை அவர்களுக்கு யாரெல்லாம் வட்டி காசு தர வேண்டியது இருக்கிறதோ அவர்களெல்லாம் தர வேண்டியதில்லை, தர வேண்டாம் அப்படின்னு முதல்ல நடைமுறைப்படுத்தினாங்க. எதை தடை செய்தார்களோ அது முதல்ல தன் குடும்பத்தில் இருந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொன்னதோடு முடிக்கல. அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா, வான ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் என் குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். நான் முதல்ல என் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லும் பொழுது தான் அந்த வார்த்தைக்கு வீரியம் கிடைக்கும், வலிமை ஏற்படும், மக்கள் ஏற்றுக்குவாங்க. எல்லா தப்பையும் ஒருத்தர் செய்கிறார், செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னார்னா அவருடைய வார்த்தைக்கு மரியாதையே இருக்காது, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்று. எனவே சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். சொல்லு ஒரு மாதிரி, செயல் ஒரு மாதிரி இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹு தஆலா யூதர்களை பார்த்து சொல்கிறான், அத்தமுரூன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். வேதத்தை ஓதுறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்துருக்குறான், வேதத்தில் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்குது. ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஏவுறீங்க, உங்களை நீங்கள் மறந்துடுறீங்க. எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லுகிறீர்களோ அது முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறான். யூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய வேதனை உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். கியாமத் நாளில் நரகத்தில் ஒருத்தரை மக்கள் பார்ப்பாங்க. அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் வெளியே தொங்கி கொண்ட நிலையில் அப்படியே அவர் சுட்டிக்கிட்டே வருவார். நரகத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் பிஞ்சு தொங்கும். மக்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அவர் உலகத்தில் அவரை பார்த்துருப்பாங்கல்ல, பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னப்பா இந்த மாதிரி நரகத்தில் கிடக்கிற, நீ நல்ல ஆளாலாம் இருந்த, மக்களுக்கு நல்லதை போதிச்ச, நல்ல விஷயங்களை சொன்ன, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு பாவத்தை தடுத்த, உங்களை பார்த்து நாங்களாம் திருந்தினோம், நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டோம், நீ இங்கே கிடக்குறியாப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுவானா, ஆமுரு பில் மஅரூஃப் ஃபலா ஆத்திஹி, நன்மையை கொண்டு நான் ஏவினேன், ஆனால் நான் செய்யலை. ஓ அன்ஹாக்கும் அனில் முன்கர் ஓ ஆத்திஹி, தீமையெல்லாம் தடுத்தேன், ஆனால் அதை நான் செய்து கொண்டு இருந்தேன், அதனால் அல்லாஹ் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு நிறுத்திட்டான் என்று அந்த மனிதர் சொல்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால் நன்மைகளை செய்யும்படி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா முதல்ல அவர் செய்யக்கூடியவராக இருக்கணும்.
தீமைகளை தடுக்கிறார் அப்படின்னா முதல்ல அதிலிருந்து அவர் தன்னை பாதுகாத்து கொள்பவராக இருக்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்படி ஏவறீங்களா, முதல்ல அதை நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. அப்படி சொன்னாலும் அது பயன் தராது. ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்களா, முதல்ல நீங்கள் செய்யாமல் இருங்க. நீங்கள் செய்துக்கிட்டு பிள்ளைங்களை அதை செய்யாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சரிபட்டு வராது. அது பிள்ளைங்க எடுத்துக்க மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. அது பெருசாக அது எச்சரிக்கையாகவே அவர்கள் உள்ளத்தில் இறங்காது. அதனால் பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தை வளருகிறது. அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மா ஹக்கு ஜௌஜதி அஹதினா அலைஹி. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன விஷயத்துலலாம் அவர் கடமைப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அன் துத்இமஹா இதா துஇம்த். நீ சாப்பிடும்போது உன் மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்கணும். நீ சாப்பிடும்போது உன் மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதாவது நீ சாப்பிடக்கூடியவனாக இருக்கும் பொழுது உன் மனைவியை சாப்பிட வைக்கணும். ரெண்டாவது, தக்ஸுஹா இதக் தசைத். நீ ஆடை உடுத்தும் பொழுது உன் மனைவிக்கும் ஆடை வாங்கி கொடுக்கணும். நீ உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறியா, உன் மனைவிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். மூன்றாவது சொன்னாங்க, வலா ததுரிபில் வஜி. ஒருவேளை உன்னுடைய மனைவிக்கு உனக்கு கட்டுப்பட்டு நடக்கலையா, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்களா, உன்னுடைய உத்தரவை மீறி செயல்படுறாங்களா, லேசாக கண்டிங்க. கன்னத்தில் அடிக்காதீங்க, முகத்தில் கை வைக்காதீங்க. கணவனை ஆண்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலா துகப்பிஹ். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. அருவருப்பான அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி மனைவிமார்களை நீங்கள் திட்டாதீர்கள். அசிங்கமான வார்த்தை பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. வலா தஹுஜுர் இல்லா ஃபில் பைத்தி. மனைவியை வெறுப்பதாக இருந்தால், ஏதாவது சின்னதாக சண்டை பிடிக்கிறதா இருந்தால் அதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. சண்டை அது பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. சண்டை பிடிக்கிறதா இருந்தால் வீட்லேயே வச்சுக்கணும், அதுவும் ரூமுக்குள்ளேயே வச்சுக்கணும். ரூம்பை விட்டு ஒரு கணவன் மனைவியை திட்டுவதாக இருந்தால், லேசாக சண்டை பிடிக்கிறதா இருந்தால் கூட ரூமுக்குள்ளேயே வச்சுக்கணும். ரூம்பை விட்டு வெளியே வரக்கூடாது. நீ சண்டை பிடிக்கிறது உன் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லித்தராங்க. அதில் என்ன சொன்னாங்க, அருவருப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன் தெரியுமா, உன் பிள்ளை உன் கூட தான் இருக்கிறான், பிள்ளைங்க உன் கூட இருக்கிறாங்க. நீ கெட்ட வார்த்தை பேசுன, அசிங்கமான வார்த்தைக்கு பேசுன, அருவருப்பான வார்த்தைகள் பேசுன அப்படின்னா உன்னை பார்த்து வளரக்கூடிய உன்னுடைய சந்ததிகளும் அப்படித்தான் பேசுவார்கள். அப்படி தான் பேசுவாங்க. உன் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி உன் மனைவிட்ட சண்டை பிடிக்கிறியா, அவனுக்கும் அந்த பழக்கம்தான் வரும். அவனுக்கு அந்த பழக்கம்தான் வரும். பெற்றோர்களைத்தான் முழுக்க முழுக்க பார்க்குறாங்க. அதனால் பிள்ளைங்கள் பார்க்குற மாதிரி எந்த ஒரு தப்பையும் செஞ்சிடக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா இருந்தால் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும், பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்யணும். நான் முதல்ல உங்களைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் உற்று நோக்குகிறார்கள், பார்க்கிறார்கள். அதனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக சரியாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால் குழந்தைகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், எதிர்காலம் நல்ல வசந்தமாக இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஆசைப்பட்டால் முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைங்க இப்படிலாம் இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் நிச்சயமாக மாறுவார்கள். இல்லை என்றால் அது சாத்தியப்படாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை குழந்தை வளர்ப்புன்னு சொல்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரை குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது குழந்தை பிறந்த பிறகு இல்லை. குழந்தை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருதான் இல்லை. அது குழந்தை பிறந்த பிறகு சொல்லலை. குழந்தை பிறப்பதற்கு முன்பே குழந்தை வளர்ப்பை குறித்து நமக்கு சொல்லிவிடுகிறது, அது குறித்து நமக்கு உணர்த்தி விடுகிறது. ஒரு மார்க் அறிஞர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், குழந்தை வளர்ப்பை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் குழந்தை நான் எப்படி வளர்க்கணும், எப்படிலாம் இந்த குழந்தை உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஒரு மார்க் அறிஞர்கிட்ட கேட்டார். அப்போ அவங்க திருப்பி கேட்டாங்களாம், உன் பிள்ளைக்கு வயசு எத்தனான்னு கேட்டாங்களாம். 3 வயசு அப்படின்னாரு.
இப்போ தான் பிறந்து இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கு, 3 வயசு ஆகுது, அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நான் எப்படி வளர்க்கணும், எப்படி உருவாக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. 3 வயசுன்னு சொன்ன உடனே அந்த மார்க் அறிஞ்சு சொன்னா ரொம்ப லேட்டு, நீங்கள் கேட்டது ரொம்ப லேட்டு, இப்போ கேட்கக்கூடாது. குழந்தை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஆசை உனக்கு இருந்துச்சுன்னா அந்த அந்த உணர்வு எப்போ வரணும் தெரியுமா? கல்யாணம் பண்ணும்போது உனக்கு பொண்ணு பார்த்தியா இல்லையா, அப்போ இந்த உணர்வு வரணும், அப்போ இந்த சிந்தனை வரணும். எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சாலிகானவர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தீனுடைய பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரையச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டவனாக இருந்தால் இது குறித்து நீ எப்போ சிந்திச்சிருக்கணும்? உனக்கு உன் வாழ்க்கை துணையை நீ தேடும் பொழுது நீ சிந்திச்சிருக்கணும். குழந்தைலாம் பிறந்து 3 வயசு பிறகு வந்திருக்க, இது ரொம்ப லேட்டு அப்படின்னு சொன்னாங்க இந்த மார்க் அறிஞர். அப்போ எப்போ இருந்து இஸ்லாம் ஆரம்பிக்குது குழந்தை வளர்ப்பை குறித்து? ஒருவன் தன்னுடைய மனைவியை தேர்வு செய்யக்கூடிய அந்த இடத்துலையே அவன் குழந்தையை குறித்து சிந்திக்கணும். நான் எந்த மாதிரியான பெண்ணை என் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்தால் என் பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க, என் பிள்ளைங்க சரியாக வளருவாங்க, தீனுடைய தொடர்பில் இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அபுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க யார் அப்படின்னா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மாணவர். அவங்க வயசாகும் பொழுது அந்த கடைசி நேரத்தில் மரணத்தினுடைய நேரத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்களாம், உங்களுக்கு நீங்கள் பிறந்த பிறகும் நான் உபகாரம் செஞ்சேன், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நான் உங்களுக்கு உபகாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்போ அவங்களாம் ஆசைப்பட்டாங்க, பிள்ளைங்களாம் பிறந்த பிறகு தானே உபகாரம் செய்ய முடியும், பிறக்கிறதுக்கு முன்னாலே உபகாரம் செஞ்சுட்டதா சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னாரா, பிறந்த பிறகு உங்களை சரியாக வளர்த்துருக்குறேன், பிறக்கிறதுக்கு முன்னால் என்ன உபகாரம் செஞ்சேன்னா உங்களுக்கு சரியான ஒரு தாயை நான் தேர்வு செய்து கொடுத்தேன், நல்ல ஒழுக்கம் உள்ள, பேணுதல் உள்ள, நல்ல இரையச்சம் உள்ள, தீனுடைய பற்றுமிக்க ஒரு தாயை உங்களுக்கு தந்திருக்கிறேன், அது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு செஞ்ச உபகாரம்னு சொல்கிறாங்க. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எங்கிருந்து நாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு மனைவியை நாம் தேர்வு செய்வதற்காக அந்த இடத்தில் நிற்கும் பொழுதே குழந்தை வளர்ப்புக்கான அந்த உணர்வு, அந்த சிந்தனை நமக்கு விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். ஒன்று அவருடைய பொருளாதாரம், அவருடைய அழகு, அவருடைய குடும்ப பாரம்பரியம், அவங்களுடைய தீன். இதில் நீங்கள் தீனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொருளாதாரத்தை பார்க்குறத விட, அழகை பார்க்குறத விட, குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை பார்க்குறத விட அந்த பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்பதை முதல்ல நீங்கள் பாருங்கள். அதுக்கு பிறகு 2வது விஷயமா அதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, பெண்ணிடத்தில் தீன் இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலும் தீன் இருக்கும். பெண் இரையச்சம் உள்ளவளாக இருந்தால்தான் அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலும் இரையச்சம் இருக்கும். ஒரு தாயை பொறுத்துத்தான் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்வார்கள், நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. நூல் எப்படி இருக்குதோ, நூல் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சேலையும் நல்ல துணி நல்லா இருக்கும். நூல் வீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேலையும் வீக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி தாய் எப்படி இருக்கிறாளோ, ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி தான் குழந்தைகளும் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப ஆழமாக இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். தாய் சரியில்லை அப்படின்னா குழந்தைகளிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியாது. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னார், என்னுடைய மகன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், எனக்கு அடங்கவே மாட்டேங்கிறான், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், என்னை மதிக்க மாட்டேங்கிறான், தகப்பனுங்கிற மரியாதை அவன்கிட்ட இல்லை, நீங்கள் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தர் சொன்னார். அப்படியா அப்படின்ட்டு அவனுடைய பையனை கூப்பிட விட்டாங்க. பையனை கூப்பிட விட்டாச்சு. கூப்பிட விட்டு, இந்த மாதிரி உன்னுடைய தகப்பன் உன்னை குறித்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இப்படி தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஆமான்னு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை கேட்டார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு என்னுடைய பஞ்சாயத்துக்கு வாங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னாரு. என்ன கேள்வி அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டாங்க. அந்த பையன் சொன்னார், ஒரு தகப்பனுக்கு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்குது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன கடமைப்பட்டிருக்கிறான் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சொன்னார், அந்த பையன் சொன்னார், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு 3 விஷயத்த சொன்னாங்க.
3 விஷயத்தை ஒரு தகப்பனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல என்ன தெரியுமா? நல்ல தாயை அந்த பிள்ளைக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த பிள்ளையினுடைய தாய் நல்லவளாக இருக்கணும். பிள்ளைக்கு எப்படி தாயை செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும்? பிறந்த பிறகா கொடுக்கறது? பிறந்த பிறகு எப்படி கொடுக்க முடியும்? கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் நல்ல ஒழுக்கமுள்ள, நல்ல இறையச்சமுள்ள, நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய, நல்ல தீனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும். இது குழந்தைக்கு ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமை. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தகப்பனுடைய கடமை தொடங்கிருது. ஒரு குழந்தைகள் விஷயத்தில் தகப்பனுடைய கடமை எப்போ தொடங்குது? பிறக்கிறதுக்கு முன்னாலே தொடங்கிறது. முதல்ல அந்த குழந்தைக்கு சரியான தாயை கொடுக்க வேண்டும் அப்படின்னாங்க. சரி, 2வது கடமை என்னன்னு கேட்டார் அந்த பையன். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நல்ல பெயரை சூட்டணும். நல்ல பெயரை அந்த குழந்தைக்கு சூட்டணும். பெயரை பொறுத்து குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அது நல்ல பெயரை சூட்டணும் அப்படின்னாங்க. 3வது என்னன்னு கேட்டார், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். அப்படியா? இந்த 3 கடமை தகப்பனுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பையன் சொன்னானா, இந்த 3ல் 1 கூட என் தகப்பன் எனக்கு செய்யலை. 3 கடமை இருக்குன்னு சொன்னீங்களே தகப்பனுக்கு, இந்த 3 கடமையில் 1 கூட என் தகப்பன் என் விஷயத்தில் செய்யலை. முதல்ல நல்ல தாயை கொடுக்கணும்னு சொன்னீங்க. என் தாய் யார் தெரியுமா? நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் என்னுடைய தகப்பனார் தன்னுடைய மனைவியாக செலக்ட் பண்ணார். என்னுடைய தாய் நெருப்பு வணங்கி கொண்டிருந்த ஒரு பெண்மணி. நெருப்பு வணங்கக்கூடிய, சிறுக்கு வைத்த ஒரு பெண் எனக்கு எப்படி சிறந்த தாயாக இருக்க முடியும்? என்னை வழிநடத்தக்கூடிய, எனக்கு சிறந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக அவள் எப்படி இருக்க முடியும்? என் தகப்பன் அந்த விஷயத்தில் ஒழுங்காக நடக்கலை. எனக்கு சரியான தாயை செலக்ட் பண்ணி கொடுக்கல. நல்ல பெயர் வைக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு என் தகப்பன் வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜுல். ஜுல்னா வண்டுன்னு அர்த்தம். வண்டு பறக்குதா இல்லையா? அந்த வண்டுன்னு அர்த்தம். இப்படி மோசமான பெயரை வச்சா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். நல்ல பெயரும் என் தகப்பன் எனக்கு வைக்கலை. 3வது குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு என் தகப்பன் குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னார் அந்த பையன். 3 கடமை இருக்குதுன்னு சொன்னாங்க தகப்பனுக்கு. 3 கடமையையும் எனக்கு என் தகப்பன் என் விஷயத்தில் செய்யலை அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னார். தகப்பனுடைய கடமை எங்கிருந்து தொடங்குது? குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே தொடங்குகிறது. அந்த குழந்தைக்கு சிறந்த தாயை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். திருமணம் முடிக்கின்ற பொழுதே சரியான பெண்ணை, சரியான தீனுடைய ஒழுக்கமுள்ள, பேணுதல் உள்ள ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்கிற பொழுதுதான் அவர்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தையும் அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும். அதனால் குழந்தைகளுடைய எதிர்காலம் யார்கிட்ட இருக்குதுன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. நாம் சரியாக இருந்தால் குழந்தைங்க சரியாயிருவாங்க. நாம் சரியாக இல்லாமல் குழந்தைங்க சரியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சத்தியமாக நடக்காது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, சத்தியமாக நடக்காது. ஏதோ 1-2 தப்பி போகலாம், 1-2 தப்பி போகலாம். எங்கேயாவது ஒருத்தவங்க பெற்றவங்க மோசமாக இருப்பாங்க, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். ஆனால் 99.9% எப்படி இருக்குன்னா பெற்றவர்களை போல தான் பிள்ளை இருக்கும். பெற்றவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்க இருக்கும். பெற்றவங்க நல்ல பியூராக இருந்தாங்க அப்படின்னா, நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளைகள் அந்த மாதிரி சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அவர்களும் இருப்பார்கள். ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை குறித்து ஒரு வரலாறு. அவங்க பள்ளிக்கு வந்தாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். பள்ளிக்கு வந்தாங்க, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான். பள்ளிக்கு வரும்போது பார்த்தா ஒருத்தர் ஒழு செஞ்சிட்ருக்கிறாரு. ஒழு எப்படி செய்கிறாருன்னா ஏருக்கு மாற செய்கிறாரு. கரெக்டாக எதை முதல்ல கழுவணுமோ அதை முதல்ல கழுவலை. முதல்ல எடுத்தோன்னா காலை கழுவுறாரு, அடுத்து கையை கழுவுறாரு, அடுத்து வாய் கொப்பளிக்கிறாரு. இப்படி மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கிறாரு. எதை எப்படி கழுவணுமோ அதை அப்படியும் கழுவலை. அதாவது குறையாக ஒதுவை சரியாக செய்ய தெரியாமல் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இதை 2 பேரும் பார்க்குறாங்க. யார் பார்க்குறா? ஹசன் ஹுசைன் 2 பேரும். யார்? சின்ன பிள்ளைங்க, உங்கள் வயசு தான் இருக்கும். பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப கவலை, இந்த மாதிரி பெரிய ஆளாக இருக்கிறாரு, ஒளி செய்ய தெரியாமல் இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவர்கிட்ட போய் சொல்லணும். ஏங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒளி செய்கிறது தப்பு, இப்படி ஒளி செய்யக்கூடாது, இப்படி தான் ஒளி செய்யணும், இங்கிருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே முடிக்கணும், இந்த உறுப்பை இப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அங்கே போய் சொன்னால் என்ன நடக்கும்? நீ பொடி பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா?
அப்படின்னு அவர் கேட்பார். அல்லது இந்த பையனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாமல் போச்சே, அவன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு அவர் உள்ளத்திலேயே ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனாலும் சொல்லித்தரணும். ஒரு தவறான விஷயத்தை ஒருவர் செய்கிறார், அது நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அவரை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஒருத்தர் தப்பாக தொழுகிறாரு அப்படின்னா அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் தொழுகிற தப்புங்க, இப்படி தொழுவுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஒருத்தர் தப்பாக ஒழு செய்கிறாரு, தப்பான விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா நமக்கு தெரியுது, சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது, சொல்வதற்கான தகுதியும் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சொல்லணும். இல்லைன்னா அல்லாட பதில் சொல்லணும். இப்போ அந்த குழந்தைங்க அவங்களுக்கு தெரியுது ஒது அவர் தப்பாக செய்கிறாரு, நம்ம பார்த்துட்டோம், சொல்லாமல் இருந்தால் நமக்கு தப்பாயிடும், சொல்லணும். ஆனால் நேரடியாக போய் சொன்னால் அவர் எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியலை. என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 பேரும் போய் நின்னாங்க அந்த ஆளுக்கு பக்கத்தில். போய் நின்றுட்டு சொன்னாங்களாம், பெரியவரே எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இல்லை, எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, எங்களில் யார் கரெக்டாக ஒழு செய்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் தான் பிரச்சனையே. நான் சொல்கிறேன் நான் தான் கரெக்டாக செய்கிறேன்னு அப்படிங்கிறேன், என்னுடைய தம்பி இவர் சொல்கிறார் இல்லை நான் செய்கிற முறை தான் கரெக்டுன்னு அவர் சொல்கிறாரு, அதனால் நீங்கள் தான் இதை கரெக்டான முறையில் பார்த்து நாங்கள் செய்கிறக்கூடிய அந்த ஒழுவை பார்த்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் மனசில் நினச்சிக்கிட்டாரு, நம்ம செய்கிற ஒழுவே ஒரு மாதிரியாக இருக்குது, இவங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சி, சரிப்பா நீங்கள் ஒழு செய்யுங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் ஒழு செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னா கரெக்டான முறையில் எப்படி செய்யணுமோ அப்படி கரெக்டாக சுன்னத்தை பேணி அதனுடைய முஸ்தஹப்புகளை பேணி எதை முதல்ல கழுவணுமோ அதை முதல்ல கழுவி முழுசாக கரெக்டான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் ஒழு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதை முறையாக சரியாக செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கே வெக்கமாகி போச்சு, நம்ம தான் தப்பாக செய்கிறோம் போல தெரியுது, பசங்க நல்லா அழகாக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒழு செஞ்சு முடித்த பிறகு கேட்டாங்களா, என்ன பெரியவரே நாங்கள் செஞ்ச ஒழுவில் யாருடைய ஒழு கரெக்டாக இருந்துச்சு, நான் செஞ்ச ஒழு கரெக்டாக இருந்துச்சா இவருடைய ஒழு கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு 2 பேரும் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், இல்லைப்பா உங்கள் 2 பேர் ஒழுவு தான் என் ஒழுவோட கரெக்டாக இருக்குது, நான் தான் தப்பாக செய்கிறேன், நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்ட்டு அவர் தன்னுடைய தப்பை உணர்ந்து கொண்டு நாம் தான் தப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்கிட்ட இருந்தும் எப்படி ஒழு செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார். துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்கள்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மகிழ்ச்சியாக அவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம பசங்க பார்த்தா என்ன செய்வாங்க? ஒன்று கேலி பண்ணி சிரிப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க, ஒழு கூட செய்ய தெரில, முகம் கூட எப்படி கழுவுன்னு தெரில அப்படின்னு சிரிப்பாங்க அல்லது கேலி பண்ணுவாங்க. ஆனால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருவர் ஒது செய்ய தெரியாமல் ஒழு செய்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அதை அவருக்கு உணர்த்த வேண்டும். ஆனால் நேரடியாக போய் சொன்னால் அவர் கேட்க மாட்டார், அவர் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அதனால் எப்படி சொன்னால் அவருக்கு புரியுமோ, எப்படி செய்தால் அதை எடுத்துக்கொள்வாரோ அப்படி அவங்க செய்கிறாங்க. இவர்கள் ஒழு செய்து காட்டி அதன் மூலம் அவருக்கு அதை புரிய வைக்கிறார்கள். அவரே துவா செஞ்சு மகிழ்ச்சியாக போனார். இந்த பக்குவம் எப்படி அவருக்கு கிடைத்தது? எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பக்குவம் ஏற்பட்டது? எப்படி கிடைத்தது என்றால் அவங்களுடைய தாய் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அறிவில் சிறந்தவர் சொல்லப்படுகின்ற அறிவின் வாசல் என்று சொல்லப்படுகின்ற அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேரும் உலகத்தின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, உலகத்திற்கே அருள் கொடையாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தைங்க வேற எப்படி இருப்பாங்க? தாயும் தகப்பனும் சிறந்தவர்களாக இருக்கிற பொழுது குழந்தைகள் சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள், அது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு பெரியவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பக்குவம் அந்த குழந்தைகள்கிட்ட அந்த வயசில் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் காரணம், அவருடைய குடும்பம் காரணம். பெற்றோர்கள் தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா குழந்தைங்க சரியாக இருப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக சரியாக இருக்க மாட்டாங்க. இதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே இருக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன பையன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். போகிறான். அப்போ அந்த பையனை பார்த்த உடனே அந்த பையன் எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு சோதிக்கிறதுக்காக கிட்ட போனாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் கேட்டாங்களாம், தம்பி ஆடு மேய்ச்சிக்கிட்டு போறிய, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் பால் கொடு அப்படின்னாங்க. கொஞ்சம் பால் கொடு அல்லது ஒரு ஆட்டை எனக்கு கொடு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை கொடுக்க முடியாது. ஏன்பா கொடுக்க முடியாது? இது எனக்கு சொந்தமான ஆடு கிடையாது, என்னுடைய எஜமானன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு,
என்னை ஓட்டிட்டு வரும்படி சொல்லியிருக்கிறாரு, மேய்க்கிறது கொடுத்துருக்கிறாரு. நான் அது வந்து மேய்ப்பவன் மட்டும்தானே தவிர அந்த ஆடுகளுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, அதனால் கொடுக்க முடியாது. இப்போ அவங்க சொன்னாங்க, ஏமா பயப்படுற, நீ எஜமானன்னு கேட்டா அப்படின்னு சொன்னால் அந்த ஆடை வந்து ஏதோ ஓனாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லிடு, ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடு. அவர் என்ன கேட்க மாட்டேன், சரிப்பா அப்படின்ட்டுருவார். அப்போ அன்றைக்கெலாம் அது சாத்தியமாக நடக்கிற விஷயம் தானே. ஓனாய் வந்து ஆட்டை கடிச்சிட்டு போகிறதுலாம் அன்றைக்கி சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்துரு, நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஆடு என்னப்பா கம்மியாக இருக்குன்னு கேட்டார் அப்படின்னு உங்கள் எஜமானன்னு கேட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கோ, உனக்கு யார் வந்து அதை பார்க்க போகிறா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த சிறுவன் சொன்னானா, என்னுடைய எஜமானன்னு பார்க்காம இருப்பான், ரப்பு பார்த்துட்டு இருக்கிறானா இல்லையா, எஜமானன் எங்கேயோ இருக்கிறாரு, நான் வந்து அது ஓனாய் கடிச்சிச்சா உங்களுக்கு கொடுத்தானா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது. ஆனால் மேலே ரப்பு ஒருத்தர் இருக்கிறானே, எங்கே இருந்தாலும் அவனுக்கு தெரியுமே. எது செஞ்சாலும் அவனுடைய பார்வையொட்டு மறைவாக செய்ய முடியாத ரப்பு என்னை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று அந்த சிறுவன் சொன்ன பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சின்ன பையனாக இருக்கிறான், எவ்வளோ இரையச்சம் உள்ளவனாக அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த பையன் வந்து இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு விளங்கிக்கிட்டு அவர்கிட்ட போய் அதுக்கான காசை கொடுத்து அந்த ஆட்டையும் விலைக்கு வாங்கி அந்த சிறுவனை உரிமை விட்டு அந்த மொத்த ஆட்டையும் இவனுக்கு சொந்தமாக கொடுத்துட்டாங்க. அந்த பையனுடைய இரையச்சத்தை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர் சின்ன வயசு பிள்ளைங்க கூட அன்னைக்கு ரொம்ப பக்குவமாக இருந்தாங்க, இரையச்சமாக இருந்தாங்க. அல்லாஹ் பார்க்குறான், இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு. பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பக்குவம் இருந்துச்சு. பெற்றோர்களை மதித்து நடந்தாங்க, நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தாங்க, தீனுடைய அந்த வாடையோடு அவர்கள் இருந்தார்கள், தொழுகையாளிகளாக இருந்தார்கள். எப்படி இது சாத்தியப்பட்டது என்றால் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அப்படிலாம் அவங்க இருந்தாங்க. எப்படிலாம் அந்த சின்ன குழந்தைங்க இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்களோ அப்படிலாம் முதல்ல அவங்க இருந்ததுனால பிள்ளைங்க அப்படியும் வளர்ந்தாங்க. அதனால் தயவு கூர்ந்து சொல்கிறோம், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் குழந்தைகள் எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அது வாய் வழியாக சொல்லிட்டு இருந்தால் மட்டும் அது நடைமுறைக்கு உதவாது. நீங்கள் அவர்களை போன்று வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் நடங்க, நீங்கள் தொழுவுங்க, நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நீங்கள் உருவாக்கிக்குங்க, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க, பெரியவங்களை நீங்கள் மதிங்க, பெற்றோர்கள் நீங்கள் மதிங்க, வீட்டில் உட்காந்து நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, டிவி நீங்கள் பார்க்காதீங்க. இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் குழந்தைங்க இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களோ அப்படிலாம் அவங்க குழந்தைங்க இருப்பாங்க. அதனால் பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்தில் செய்ய வேண்டிய குழந்தை வளர்ப்பு என்கிற விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் அடிப்படையான செய்தி இதுதான். பெற்றோர்கள் தங்களை நல்லவர்களாக அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், இரையச்சம் உள்ளவர்களாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது அப்படி மாற்றிக்கொண்டால் குழந்தைகளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி மாறிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்லதொரு தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹு தஆலா சிறப்பான எதிர்காலமாக அல்லாஹு தஆலா மாற்றி தருவானாக. எப்படி அவர்கள் உருவாக வேண்டும் என்று நாம் பிரியப்படுகிறோமோ எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி அவர்கள் உருவாகுவதற்கும் வளருவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய எதிர்காலம் எல்லா வகையிலும் ஹைராக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. குழந்தைகள் விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியான முறையில் பேணி நடக்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம் விஷயத்தில் அவர்களும் சரியாக நடந்து கொள்ளக்கூடிய சந்ததிகளாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.